வேலூர் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் காட்பாடி முத்தமிழ் நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் அங்கு மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைந்திருக்கிறார். அழகேச பாண்டியன், எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் உட்புகுந்திருக்கு? எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வந்த நிலையில் நேற்று காட்பாடி ரயில் நிலையத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையானது பதிவானது. நேற்று முன்தினம் நேற்று 6 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவானதன் காரணமாக அந்த காட்பாடி முத்தமிழ் நகர், நேரு நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில், அதே போல் விஜி ராவ் சி செக்டார் பகுதிகளிலும் மழைநீரானது பெருக்கெடுத்து ஓடி வீடுகளுக்குள் புகுந்தது. இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் என்னன்னா, அங்க வீடுகளுக்கு இருந்து வெளியில் வர முடியாத அளவிற்கு கடும் கழிவு நீரோடு அந்த மழை நீரும் சேர்ந்து வருவதால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவிர்த்து வருகின்றனர். இந்த மழை நீரை நேற்று மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து மழைநீரை வடி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக குப்பைகளை அகற்றி நீர் உறிஞ்சும் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை உறிஞ்சி நேற்று தண்ணீர் வடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அதிகாலை 4 மணி வரை மழை பொழிவானது கொட்டியதனால் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த விஜி ராவ் நகர், சி செக்டார் மற்றும் முத்தமிழ் நகர் உள்ளிட்ட இடங்களில் இரண்டாவது நாளாக அங்க வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அங்கு குடியிருந்தவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு உறவினர்கள் வீடுகளில் தற்போது தஞ்சமடைந்திருக்கிறார்கள். தங்களது வீடுகளில் சமையல் செய்வதற்கு கூட பொருட்கள் இல்லாததால் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மழைநீரை வடி செய்யும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அழகேச பாண்டியன். பொதுமக்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அன்னைக்கு வராங்க, பாக்குறாங்க, அங்க காவாயில ஏதோ ஒண்ணு பண்றாங்க, போயிடுறாங்க. இதுக்கு உண்டான அந்த எதிர்க்கு இடம் இருக்குது, அதுல காவாய் வெட்டி விட்டா தானே அந்த தண்ணி தாராளமா போவோம். இப்படியே நாங்க எத்தனை நாளைக்கு பொருளுங்களை இழந்து துணிமணிங்களை இது பண்ணிடுறோம். இது வரைக்கும் என்ன வந்தா கூட தண்ணி நஷ்டம் ஆனா கூட எதுவும் கொடுக்கறது கிடையாது. காட்பாடி, தாராப்பாடு வீடு, இது கிழ்த்தாமாடு, இந்த மொத்த தண்ணியும் கல்புத்தூர் எல்லாமே தண்ணியும் பழைய காட்பாடி எல்லா தண்ணியை தந்து ஒரே கால்வாயில் விட்டுட்டு தண்ணி போகிறது கிடையாது. போக்குவரத்து விஐடி ரோட்ல டிராபிக் ஜாஸ்தி. அது யாருமே கண்டு கொடுத்துல, மாநகராட்சியும் கண்டு கொடுத்துல, கலெக்டரும் கண்டு கொடுத்துல, விஐடிக்காரும் கண்டுக்கிறது கிடையாது. இங்கே வருஷம் தண்ணி வந்துனே இருக்கு. மழை வந்தப்ப எல்லாம் இதே ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்றோங்க. நேற்று கலெக்டர் வந்தாங்கோ, கவுன்சிலர் வந்தாங்கோ, எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. யாரும் ஒரு வழியும் பண்றது இல்லை. 4 இயர்ஸா நாங்கள் இந்த கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் அரிசி, பருப்பு, வாஷிங் மிஷினு, டிவி எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு போனா கூட பரவாயில்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எல்லாமே அவஸ்தைப்படுறாங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.